இன்னைக்கு யார் மேலேயாவது குறை இருந்தது அப்படின்னா, யார் மேலேயாவது ஒரு கசப்பு ஒரு வைராக்கியம் இருந்தது அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? அவர்களோடு கூட ஒப்புரவாகிறதற்கு போயிட்டு வந்து ஒப்புரவாயிட்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு யார் மேலேயோ கசப்பையோ வைராக்கியத்தையோ வச்சுக்கிட்டு நம்ம மணிக்கணக்கா ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனாலதான் சொல்றார், நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது நாம யோசிக்கணும், என்னுடைய சகோதரிடத்திலோ அல்லது என்னுடைய சகோதரிடத்திலோ என்னுடைய திருச்சபைக்கு வர ஒருத்தரிடத்திலோ நான் மனக்கசப்போடு கூட இருக்கிறேன் என்று உணர்த்தப்பட்டால் அவர்களிடத்துல போய் முதல்ல ஒப்புரவாகணும். ஒப்புரவாகிட்டு வந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம ஐக்கியம் இல்லாம நம்ம இருப்போம் அப்படின்னா